பாரு பின்னாடி என்னதாம்மா பண்ணிட்டு இருக்க? உன்னால உன்னால நான் வந்து வீணா போயிட்டேன். உள்ள இறக்கி வைக்க வேண்டியதுதானே. இப்போ சிலிண்டர் மாதிரி ஒரு டம்ளர் டீயை போட்டு சத்த எடுத்துருவோம். இங்க பாரு குட்டச்சி, டென்ஷன் ஆயிடுவேன், உன பொழந்துருவேன். ஆம்பளை எதுக்கு தான் அனுப்புவீங்க? நான் தெரியாம கேட்கிறேன். ரேஷன் கடையில ஆம்பளை வருஷம் கூட்டம் கம்மியா இருக்கு, அதுக்கு அனுப்புறது. ஆமா, சிலிண்டருக்கு இதாயிடுச்சுன்னா என்ன அனுப்புறது? வேற பேங்க்குல கும்பல் அதிகமா இருக்குன்னா என்ன அனுப்புறது? யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். ஆம்பளைன்னு தவிக்கிறீல எல்லா விஷயத்துலயா. குடும்ப தலைவன் என்ன அது பேரு? ரேஷன் கார்டுல அப்படியே முகரைய வச்சுக்கிற, அப்ப எல்லாத்துக்கும் அலையணும் திங்கிற. குடும்ப தலைவன் ஆம்பளை. அந்த பதவியே வேணாம் எனக்கு. நான் வேணா ரிசைன் பண்ணிக்கிறேன். தயவுசெய்து என்ன இது பண்ணாத. ஆபரேஷன் பண்ணிட்டு வா. நல்ல வாயில வருது குட்டுச்சு. சும்மா ஏமா சிலிண்டரே இல்லம்மா, இனிமே மனுஷன் வாழ்றதே கஷ்டமா. நான் ஏன் சாவணும்? எல்லா பையிலும் சாவ போறான். என்னம்மா எதுக்குமா கூட்டம் நிக்குது? ஏமா ஃபர்ஸ்ட் ஒயின் ஷாப்ல நின்றாங்க, ரேஷன் கடையில நின்றாங்க, தியேட்டர்ல நின்றாங்க, இதுக்கு நின்றாங்க, அதுக்கு நின்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சிலிண்டருக்கு நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெட்ரோல் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற கூட்டம் இங்க வந்து உங்களுக்கு தெரு வழியா வந்துரும் உங்களுக்கு கூட்டம். வாங்கலம்மா. எவ்வளவு? ஏமா காலையில 6 மணிக்கு போனோமா, இப்ப 6 மணி ஆக போதுமா? சிலிண்டர் இங்க இல்லையாமா? தீர்ந்துச்சுமா. 10 நாளைக்கு சிலிண்டர் வராதான். 10 நாளைக்கு சிலிண்டர் வராதா? ஆமா. ஐயோ, நான் அடிஷனல் புக் பண்ணி வைக்கலையே. நீ அடிஷனல் என்னைக்கு தான் புக் பண்ணிருக்க? கரெக்டா தீர போற அன்னைக்கு தான் ஏங்க சிலிண்டர் தீர்ந்துச்சுங்க நீல, அதுக்கு தான் ஆப்பு வச்சான் கடவுள். எப்படியா சமைக்கிறது? அவ்வளவுதான். விறக வெட்டி இனிமேட்டு அடுப்பு வச்சு இனிமே விறகடுப்பு தான் இனிமே. ஐயோ, எனக்குலாம் விறகடுப்புல எல்லாம் ஸ்கின் டேமேஜ் ஆயிரும். ஆமா, பெரிய ஐஸ்வர்யா ராய் ஸ்கின் டேமேஜ் ஆகுதா? இங்க போட அடுப்பு போடு. பிளாக்ல வாங்கிட்டு வருவா. பிளாக்ல அவன் டிக்கெட் புக் பண்ற மாதிரி இதுக்கு புக் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காமா. 1 மாசமா சிலிண்டருக்கு. சரி போய் தொலைது. கேஸ் கம்பெனிலே வேணாம். கேஸ் பிடிக்கிற இடத்துல போய் 1000 ரூபாய்க்கு அண்ணன்ட்ட சொல்லி அடி லூசா. அவன் தீந்து போச்சுன்னு சொல்லி பூட்டிட்டு எப்படியே பூட்ட போட்டு ஊருக்கு போயிட்டாண்டி. கேஸ் கூட பூட்டிட்டானா? போரும் பூட்டிட்டான், எல்லாமே பூட்டிட்டான். ஈரான்ல போர் நடக்குதுமா, அதுக்காக. ஈரான்ல போர் நடந்தா இந்தியாவுக்கு என்ன ஆடுது? அதுதான் நானும் கேட்கிறேன். ஒரு பையனும் சொல்ல மாட்டேங்கிறான். நான் என்ன பண்ணிட்டோம்? நல்லா கேக்குறாங்க டீட்டெயில். அதெல்லாம் வந்து தப்பான வகந்திய பரப்பால போயிட்டு வெடுக்குன்னு போ. பெருமாள் கொள்ளிட்டு அண்ணன் நிப்பாரு, கேட்டு வாங்கிட்டு வாங்க. என்னமா லூஸ் மாதிரி பேசுற? புக் பண்ண நேரத்துல புக் பண்ணாம இப்போ வந்து தாலி எத்தா நான் என்னமா செய்வேன்? இல்லம்மா, இங்க எங்கேயுமே கிடையாதுமா. அப்புறம் எப்படியா பிள்ளைங்க சோறு கட்டுறது? அவ்வளவுதான்மா. விறகடுப்பை தூக்கி வைமா, அடுப்பை தூக்கி வைமா. விறகடுப்பை தூக்கி சுருவிட்டு இனிமே அடுப்பை பத்த. ஐயோ, எனக்குலாம் விறகடுப்புலாம் என் ஸ்கின் என்ன ஆயிரும்? பிளாக் ஆயிரும், டேன் ஆயிருச்சுன்னா இந்த கதையெல்லாம் விடாதம்மா. எனக்கு அடுப்பு பத்த வைக்க தெரியாதியா? நான் எங்கேம்மா போவேன்? ஏமா என்னை போட்டு இந்த பாடு படுத்துற? காலைல 6 மணிக்கு அமுச்சு விட்டோமா. இவ்வளோ பெரிய
வந்துச்சுன்னா நான் ஏன் ஒன்னா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா ஈரான்லயே போய் குண்டு வைக்கிறத பாத்திருக்க மாட்டேன் வேடிக்கை. ஈரான்ல நீனு ஆமா குத்தச்சி ரொம்ப பேசினா படுக்க வச்சு சிலிண்டரை விட்டுருவோம் பாத்துக்கா. போயா போ, என் பேரை சொல்லு. என் பேரை சொன்னா எல்லாம் கிடைக்கும். நீ வேற என்ன நினைச்சிட்டு இருக்க? நம்ம எல்லாம் தனியாளு போ. ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி போடா. ஏமா கொசு கடிக்கும் நல்லமா உன்னை கடிக்க போற இருக்கிற டென்ஷனுக்காமா. கோவப்படாதீங்க சார், எனக்குலாம் கோவப்பட்டு 5 பைசா பிரயோஜனம் இல்ல. உங்க சிலிண்டர் ஒண்ணு எங்கிட்டாவது வாங்கிவாங்க. இப்ப அடுப்பு எங்க இருக்கு? அடுப்பு பத்த வச்சு அடுப்பாவை தான் பத்த வைக்கணுமா, வேற வழி இல்லம்மா. நான் கண்டுபிடிக்கிறேன். பச்சை குச்சியை வச்சு எரி. பச்சை குச்சி வச்சு எரியுமா? அப்படியே பத்துனானு வச்சுக்க டென்ஷன் ஆயிடுவாமா. எரியும்ல. ஆனா இதுல என்ன தெரியுமா இன்னொரு விஷயம், ஒயின் ஷாப்பை மட்டும் திறந்து வச்சுட்டாங்க. அங்க பார்த்தா கும்பலே இல்ல. ஒயின் ஷாப்புக்கு மட்டும் எந்த போரும் நடக்காது. எந்த போரும் நடக்காது. ஈரான்ல நடந்தாலும் சரி, அமெரிக்கால நடந்தாலும் சரி, எந்த போரும் நடக்காது. ஒயின் ஷாப் மட்டும். தூக்கிட்டு போயா மூஞ்சி முகரையும் பாரு வந்து சொல்லிட்டு வா. ஏமா இங்க வாமா, ஒரு கை பிடிமா. போ தூக்கு. ஒரு கைனா அங்க பெரிய அப்படியே ஒரு விரல் போல் அப்படியே புரட்சியே. ஒரு விரல் புரட்சியே. ஐயோ என்ன கோத்து விட்டுருவாங்க இதுலயாது. போத்து வேற விடுறாங்க. தூக்கு தூக்கு.